Hi friends, good morning. Happy Sunday. இன்னைக்கு வந்து Sunday. So இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து Sunday vlog தான் பார்க்க போறீங்க. நான் ஒரு 2 years முன்னாடி வந்து சண்டே vlog அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன். 2 years முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே சேஞ்ச். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னுடைய சண்டே எப்படி போகுது அப்படிங்கிறத நான் வந்து கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் காலையில் மணி 7 மணி, நான் இப்போ தான் எழும்புனேன். பொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அழியாமல் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து ஸ்டிக்கர் பொட்டு, சந்தனம் கிடையாது. நான் காலையில் பொட்டுன்னு வைக்கல, நேற்றைக்கு காலையில் வச்ச பொட்டு அழியலை, அப்படியே இருக்குது. ஸோ நான் இப்போ தான் எழும்புனேன், 7 மணிக்கு தான் எழும்புனேன். எதுக்கு இனி நம்மக்கூடிய வேலை என்னன்னா, அஸ் யூஸ்வல் தண்ணி எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. ஸோ தண்ணி எடுக்கணும். இன்றைக்கி துணி அல வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் துணி தான் கிடக்கு. நம்மளுடைய பழக்கம் என்னது, மொத்தத்தையும் சேர்த்து போட்டு தான் அலவுவோம். இப்போது ஒரு ஜோடி துணி தான் கிடக்கு, அதை அலவி போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம், நம்ம எல்லாம் சேர்த்து போட்டு தான் அலவுவோம். மற்ற அளவலாம் இப்போ வந்து தண்ணி எடுக்கணும். ஸோ தண்ணி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம். ரிலேட்டிவ் வீட்டுக்கு நம்ம ஃபுல் டே போகிறது கிடையாது, ஒரு அரை மணிக்கூர் பக்கத்தில் தான் போனோம். அடுத்து போயிட்டு வந்து நல்ல தண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து குளிக்கணும். அடுத்து முக்கியமாக வந்து வேலைக்கு போகணும். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே நான் வந்து வேலைக்கு போவேன். ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து கண்டினியூவாக தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. தண்ணிங்கிறது வந்து சில நேரங்கள் 9-10 மணி வரை வரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே தீந்து போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கிட்ட தூரம் போகணும் தண்ணி எடுக்க. அதனால வளன்னு பேசாமல் நான் தண்ணிக்கு எடுக்க போகிறேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கூட நான் வந்து கனெக்ட் ஆகேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு வர மாதிரி தான் நான் போட முடியும். ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்து வரும். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து முடிஞ்சு கரெக்டாக மணி வந்து இப்போ 8 ஆச்சு. தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எடுக்கலை, ஏன்னா தண்ணி தீர்ந்து போச்சு. 6 மணிக்கே இப்போ தண்ணி வந்துருக்கு, நேரமே தீர்ந்து போச்சு. இனி வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டு நான் சொன்னேன் இல்லை போகணும் அப்படின்னு, பக்கம்தான். ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அது வந்து போகணும். ஏன்னா சண்டே மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் காலையில். நான் சண்டே வந்து வேலைக்கு போவேன், அது 10 மணிக்கு தான் போவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கணும். பக்கத்தில் சித்தி, மேலே பாட்டி எல்லாம் உண்டு, அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன். பாட்டி சுகம் இல்லை, அதனால் பாட்டியை போய் பார்த்துட்டு வரேன். மேலே போய் அடுத்து சித்தி வீட்டுக்கிட்ட இருக்குது, சித்தி வீட்டுக்கும் போனோம். ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயாச்சு. இனி அடுத்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம். சண்டே வந்து வேலைக்கு போகிறது காலையில் 10 மணிக்கு தான் போவேன். அதனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள வேலை, தண்ணி எடுக்கிறது, துணி அலவுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது. ஏன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு நமக்கு மற்ற நாட்கள் போக முடியாது. மற்ற நாட்கள் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் மற்ற நாட்கள் போக முடியாது. சண்டே மட்டும்தான் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். என்றைக்கும் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், என்றைக்கும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக மாட்டேன். என்னைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ மாதிரி தான் ஃபீல் பண்ணி, அதனால இன்றைக்கி நான் வந்து போகிறேன். ரெண்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயாச்சு. இனி வந்து தண்ணி எடுக்கணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலைக்கு வந்து கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 10:15 ஆச்சு. இப்போ நான் வந்து வேலைக்கு போக்கு கிளம்பியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்தில் ஒரு கடையில் நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்கேன். லீவு நாளெல்லாம் போவேன். சண்டே கண்டிப்பாக போவேன், மற்ற மாதிரி லீவு நாளும் போவேன். இன்றைக்கி வந்து 10:30 மணிக்கு வந்து கடை ஓப்பனிங். காலையில் 10:30 to நைட்டு 9:30 மணி வரை உண்டு. ஸோ இப்போ நான் வந்து கிளம்பியாச்சு.
ம் நான் அப்படி வரமாட்டேங்க. யாருமே வந்தியா? யாருமே வந்தியா? பத்தரைக்கு தான் வரணும். நான் தான் சாவி நட்டு இருக்கு. இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு. வேலைக்கு வந்த உடனே வந்து கடையை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஸோ அதான் முதல் வேலை. ஸோ இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 1:45. ஸோ என்னாச்சுன்னா பயங்கர பிஸி. நிறைய கஸ்டமர் வந்ததில் காலத்தை வந்ததுலேருந்து பயங்கர பிஸி. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. 1:45 ஆச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. திரும்ப நம்ம மறுபடியும் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண போயிடலாம். இனி ஒரு 4:30-5 மணி போல் டீ பிரேக் வரும். அப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 5 மணி ஆச்சு. நான் வந்து டீ வாங்க போயிட்டு வந்துருக்கேன். டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 10 மணி ஆச்சு. நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சண்டே முடிந்தது. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப பிஸியாகவே இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க. வேலை கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டு வேறு இன்றைக்கி. அதனால் ரொம்பவே பிஸியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஒரு எனர்ஜி வைபாக, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ 9:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். 10 மணி ஆச்சு. ஸோ நான் வந்து தூங்க போகிறேன். நாளைக்கு வந்து மண்டே, மறுபடியும் நம்ம வந்து வேலைக்கு போனோம். ஸோ இப்படி தான் என்னுடைய சண்டே வந்து போயிட்டுருக்கு. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். சம்டைம் காலையில் வந்து தண்ணி வராதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போவேன். அப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த சண்டே இன்னையோட முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட்.